போதுமான ஒன்றாகத்தான். இங்கே வருகை தந்திருக்க இத்தனை பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இருமொழி கொள்கையை படிச்சுட்டு தான் அந்தந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். இங்கே இருக்கின்ற நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஆக நம்மை பொறுத்தவரை இருமொழி கொள்கையே போதுமானது. அறிவு சார்ந்து சயின்ஸை பற்றி பேச வேண்டிய காலம் அது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி, ரோபோட்டிக்ஸை பற்றி அடுத்த கட்டத்திற்கு உலக தரத்தில் பிள்ளைங்களை எப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நீ கொடுக்குற அந்த 2000 கோடி ரூபாயை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி என்னோட தமிழ் சமுதாயத்தை இழுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்ததுக்கு சமம். அதனால தான் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் முக்கியம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நமக்கான அந்த இருமொழி கொள்கையே போதும் அப்படிங்கும்போது தான் இன்றைக்கி போய் ஸ்கூலுக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கையெழுத்து வாங்க போகும்போது அவங்களா வந்து போட்டாங்க, போடுங்க, நாங்கள் அதை யாரும் நாங்கள் தடுக்கல. ஆனால் போகிற பிள்ளைங்களா வா இங்கே வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து அமைச்சர் என்கிற வரையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பெற்றவங்களை வந்து இப்போ தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதை வன்மையாக கண்டிக்கணும், இதை உடனடியாக நீங்கள் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்திருக்கின்றவர்களும் அந்த நிர்வாகிகளும் இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்து. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போடுறாங்க. திருச்செங்கோட்டுல வீடியோ பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பந்தல்ல அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகள் கியூ கட்டி நின்று வரிசை கட்டி நின்று கையெழுத்து போட்டு போறாங்க. ராசிபுரத்துல பார்த்தேன், நான் பார்த்த வீடியோ. தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்க. அப்ப எங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றதா? அவங்க யூனிஃபார்மோடு வந்து கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா? அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. அவங்க நாங்க கை பிடிச்சி இழுத்து கையில பேனா கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு எங்க வற்புறுத்தணும்? இவர்களுக்கு பயம். அரசு பள்ளின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள், எங்களுக்கு 3 மொழி வேண்டும் என்று. நாங்க கையில பேனாவை கொடுத்து கையை பிடிச்சி இங்க பாருங்க, நான் வீடியோ நிறைய காட்ட முடியுதுன்னா வேணாடி சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்து வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அவர்களா வந்து கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க. இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறாங்கன்னா மக்களுக்கு தெரியும், அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும். ஓ, பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான், அப்ப நான் 2 மொழி படிக்கணுமா? கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன், இந்திய குடிமகனே இல்லை. ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய 2 மொழி பேசுவாங்க. எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் 3வது மொழி இந்தியத்தை நிற்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களா? வீட்டுல அவங்களும் டிவி பாக்குறாங்களே. அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, இவ்வளவு பேசுறியே, உன் பசங்கள்லாம் 3 மொழி 4 மொழி படிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் 2 மொழி படிக்கணும்? இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலில சொல்லிட்டு இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்க்கிறேன், என் தம்பி 2 மொழி படிப்பாருன்னு சொன்னார்னா மக்கள் காமராஜரை ஏத்துக்குவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிக்கு ஒரு நியாயம்னா அதனால்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம். அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயங்கன்னா